ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஹெல்த்தியான, சாஃப்டான, டேஸ்டியான ராகி இட்லி செய்ய போகிறோங்க. இந்த ராகி இட்லி நம்ம மிக்சியில் அரைச்சே சாஃப்டாக பண்ணலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு அழாக்கு ராகி, ஒரு அழாக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த ஆழாக்கு 200 கிராம். இது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் கூட அளவு எடுத்துக்கலாம், ஒரு கப்பு கூட அளவாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு அழாக்கு ராகி, ஒரு அழாக்கு குதிரைவாலி அரிசி போட்டிருக்கேன். நான் எப்போவுமே சிறுதானிய அரிசி போட்டு தான் நான் ராகி இட்லிக்கு அரைப்பேன். உங்களுக்கு வேணும்னா இட்லி அரிசி கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு அழாக்கு ராகி, ஒரு அழாக்கு இட்லி அரிசி போட்டுக்கலாம். ராகியில் நிறைய தூசு இருக்கும், அதனால் ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா முழுகிற அளவு ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 அழாக்குக்கு அரை அழாக்கு உளுந்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த அழாக்கில் அரிசியும் ராகியும் அளந்தோமோ அதே அழாக்கில் அரை அழாக்கு உளுந்து போட்டு நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன். 1/4 அழாக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். அவல் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதுங்க. அரிசியும் ராகியும் ஒரு 5 மணி நேரம் ஊறணும். உளுந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கலாம். உளுந்து அரைச்சாச்சு. உளுந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் அவல் ஊற வச்சேன். 5 நிமிஷம் தான் ஆச்சுங்க. இப்போ நம்ம ராகியும் அரிசியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிட்டே இருக்கும் போது ஜார் கொஞ்சம் நேரத்தில் சூடு ஏறிடும். அப்போ ஒரு 2 நிமிஷம் நிறுத்திட்டு திரும்பவும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சாச்சுங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கை போட்டு நல்லா கலந்து விடணும். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். மாவு நல்லா புளிச்சு வந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாவை 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணி நல்லா சூடாக்கிடணும். அந்த தண்ணி சூடாக இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ஒரு கரண்டி எடுத்து அப்படியே குழியாக ஊற்றிடணும். அப்போ தான் இட்லி நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் போதும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம கையில் தண்ணி தொட்டு இட்லி மேலே தொட்டு பாருங்கள். இட்லி மாவு நம்ம கையில் ஒட்டாது. ஒட்டலைன்னா இட்லி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டோன்னா இட்லி அழகாக எடுக்க வந்துடுங்க. பாருங்கள், நம்மளோட ராகி இட்லி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாருங்கள், நம்ம ராகி இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இட்லி ஆறுனா கூட சாஃப்டாக தாங்க இருக்கும் இந்த ராகி இட்லி. இதே அளவில் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக வருங்க இட்லி. இந்த இட்லிக்கு தேங்காய் சட்னி, பூண்டு குழம்பு சூப்பராக இருக்குங்க. இந்த இட்லிக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே ராகி இட்லிக்கு பூண்டு குழம்பு வச்சுருவோங்க. நாங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ராகி இட்லியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. Thanks for watching.